ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷு ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 32வது நாள் பூஜை. ஜனவரி 1, 2024 32வது நாள் பூஜை நான் பண்ணுறேன். எப்போதும் விட இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். வாசலில் கோலம்லாம் போட்டு கலர் போடணும், டைம் எடுக்கும்னு சொல்லி நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். அதே நான் இன்னைக்கு ஒரு சின்ன விளாகாக கொடுத்துருக்கேன். காலையில் 3 o'clock எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றுவேன். டைம் 4:45 ஆகுது. எல்லா சாமி படங்களுக்கும் முதல் நாளே பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் போடுறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நாளே போட்டுட்டேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தசாங்கத்தின் பயன்கள் அப்படின்ட்டு. அந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கப்சாம்பிராணி இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா இதோட தசாங்கம் பவுடர் அதை அந்த குழிக்குள்ளே போட்டுட்டு அந்த தசாங்கம் பவுடரை அதுக்கு நடுவில் ஒரு சின்ன குழி இருக்குல்ல, அந்த குழியில் போட்டுட்டோன்னா புகை இன்னும் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் தசாங்கத்தில் எவ்வளோ மூலிகைகள் சேர்த்து செஞ்சுருக்காங்கன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி தசாங்கத்தை பயன்படுத்துறதுனால நறுமணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஸோ நான் தசாங்கத்தை லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல, அந்த மாதிரியும் பயன்படுத்துவேன். ப்ளஸ் இந்த மாதிரி கப்சாம்பிராணிலையும் வச்சு பயன்படுத்துவேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போட்டுருவேன். இன்னைக்கு நியூ இயர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் சாம்பிராணி தூபம் போட்டிருக்கேன். ஹால், கிச்சன், மற்ற ரூம் எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி புகை போட்டுட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதுனால மனசுக்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி தான் பூஜை செய்வேன். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.